இப்படி ஒரு சாங்கை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? எல்லாரோட ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயும் யாருக்குமே தெரியாத, அவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷன் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் ஐ ஆம் த பிரெட் வின்னர் ஆஃப் மை ஃபேமிலி. அதை நான் ரொம்ப சந்தோஷமாகவே நான் சொல்கிறேன். பட் இருந்தாலுமே கூட ஒரு ஒரு ஆண் ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ரொம்ப லோவான ஸ்டேட் வந்து நிறைய இருந்திருக்கு. அதில் வந்து எனக்கு நிறைய தடவை தோணியிருக்கு நல்லா சத்தமாக அழுவணும், பட் நான் அழுகிறத பார்த்தா எங்கள் அப்பா அம்மா இன்னும் கவலைப்படுவாங்க அப்படின்னு நிறைய நேரத்தில் அந்த அழுகையும் நான் கண்ட்ரோல் பண்ணி அழுகிறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு நிறைய தடவை வந்திருக்கு. அப்படி வந்திருக்கும் போது எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் எப்பயுமே நீ விருப்பப்படுற விஷயம் கிடைக்கும். பட் லேட்டாக கிடைச்சாலும் கிடைக்கும். அண்ட் எப்பயுமே நமக்கு தேவைப்படுற விஷயம் நமக்குள்ளேயே தான் இருக்குது. தேடல் இல்லாமல் இந்த உலகத்தில் மனுஷன் கிடையாது. ஸோ இது மூலியமாக என்னோடய ஃபீலிங்ஸும் உங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்.